அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து தனித்தனியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இயற்கையாக ஒருவர் பார்க்குறாங்கன்னா எல்லா கலரும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கலரை பார்க்க முடியாது, கலர் அவங்களுக்கு தெரியாது, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியும். அதுக்கு சிவிடி அப்படின்னு வர்ண குறைபாடு, வர்ண பார்வையில் பிரச்சனை, நிறக்குருடு அப்படின்னு நம்ம இதை பற்றி சொல்லுவாங்க. சரி, இது எதனால் ஏற்படுது அப்படின்னா பரம்பரையாக பிறவியிலேயே ஏற்படக்கூடியது. பரம்பரையாக வரும், பிறவியிலேயே ஏற்படும். அடுத்து தலையில் அடிபடுறதுனால வரும். அது இல்லாமல் அல்கஹாலிசம், குடி நோயினால் இந்த கலர் குறைபாடு ஏற்படும். சிக்கிள் செல் அனிமியா, அறிவாள்மனை இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க, அதனால் வரும். டயபெட்டிஸ்னால் வரும். மேக்குலார் டீஜெனரேஷன்னால் வரும். விழிப்புள்ளி சிதைவு அதனால் ஏற்படும். மாத்திரைகளால் ஏற்படும், கெமிக்கல்ஸால் ஏற்படும். அடுத்து குளுக்கோமா அதனால் ஏற்படும். மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், இந்த பிரச்சனையினால் இந்த கலர் பிளைண்ட்னஸ் ஒருவருக்கு ஏற்படும். புரியுதுங்களா? இது 3 வகையாக சொல்கிறாங்க. மோனோகுரோமேட்டிசம், டைகுரோமேட்டிசம், ட்ரைகுரோமேட்டிசம் அப்படின்னு 3 வகையாக இந்த கலர் பிளைண்ட்னஸை சொல்கிறாங்க. இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, நுகரும் தன்மை அதிகரிக்கும், இரவிலே பார்க்கும் தன்மை அதிகரிக்கும், கலர் பொருட்களை பார்க்க முடியாது, கலரை பார்த்து இந்த கலர்னு சொல்ல முடியாது, கலரை பிரித்து சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இன்னென்ன கலரு அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்ல முடியாது. கலர்களை தவறாக சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்து தலை, கண் போன்ற பகுதிகளில் வலி ஏற்படும். இதுதான் இந்த கலர் பிளைண்ட்னஸுக்கான இது. இப்போது இந்த இதுக்கான சிகிச்சைகள் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்காக ஒரு கண்ணாடி, சிறப்பு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை போட்டுக்கொள்வதன் மூலம் நாம் இந்த கலர் பிளைண்ட்னஸை கொஞ்சம் தவிர்க்கலாம். இல்லை என்று சொன்னால் இதை சரி செய்வதற்கு ஹோமியோபதியிலே மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. அகாரிகஸ், பெல்டோனா, ரூட்டா, கிராட்டிஃபோலியா போன்ற, பாஸ்பரஸ் போன்ற பல மருந்துகள் இருக்குது. இதை நீங்கள் ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து அணுகி அவரிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன காரணத்தினால இந்த கலர் பிளைண்ட்னஸ் வந்ததோ அதை கண்டறிந்து தான் மருந்து கொடுக்க வேண்டும். அப்படி கண்டறிந்து மருந்து கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்று கூறி, இந்த கலர் பிளைண்ட்னஸிலிருந்து அனைவரும் விடுபட்டு நல்ல ஆரோக்கியமாக இந்த உலகை பார்க்க இறைவனை பிரார்த்தித்து, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.